பத்தி உங்க சங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். முதல்ல சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா பழனி. நான் சென்னையில் இருக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை என்ற அமைப்பை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தோம். இது எதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த அமைப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இந்த சமுதாயம்ன்றது வேளாளர் சமுதாயம் என்பது மிகப்பெரிய சமுதாயம். அதாவது திருச்சியிலேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா முதலியார் என்ற பட்டத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பிள்ளைமாறு அப்படின்ற பட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் அப்படின்ற பட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது 153 பிரிவுகள் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 42 உட்பிரிவுகள் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். சென்னையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 80 லட்சம் மக்களில் ஒரு 15 லட்சம் பேர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 8 கோடி மக்களில் 2 கோடி மக்களுக்கு மேல் எங்கள் சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு உரிய பாதுகாப்போ மற்ற விஷயங்களோ இந்த அரசாங்கத்திடமோ எதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது ஏன் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு இந்த சமுதாயம் எப்பவுமே மற்றவங்களுக்காக வாழ்ந்த சமுதாயம்னு சொல்லலாம். சமூக நீதி அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்ததே டாக்டர் சி நடேச முதலியார் அவர்கள் தான். இன்றைக்கி பாரம்பரியமான அந்த 110 வருஷ திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர் டாக்டர் சி நடேச முதலியார் என்பது எத்தனை பேர் தெரியும் தெரியாது. 1912 பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட சங்கம்னு உருவாக்கி, பின்னர் அவர் தியாகராய செட்டியார் நாயரும் இணைச்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு உருவாக்கி, அது பிற்காலத்தில் 1920 நீதி கட்சியார் தோற்றமளித்து மிகப்பெரிய வெற்றியை சட்டசபையில் முதல் சட்டசபையில் வெற்றி பெற்றாங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த சமுதாய தலைவர்கள் தன்னுடைய சமுதாயம் என்று பார்க்காம அனைத்து சமுதாய மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு அப்படின்னு பண்ணிங்கன்னா 1921 நீதி கட்சி ஆட்சி பெண்களுக்கு சட்டசபையில் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குரிமை கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்போ 100 வருஷம் முன்னாடி சுதந்திரம் வாங்கியிருந்தாலும் லேடிஸ்க்கு அங்கே ஓட்டு கிடையாது பெண்களுக்கு. ஆனால் இவங்க ஆட்சி முதல் வருஷத்துலேயே பெண்களுக்கு கல்வியில் அறிவு வேணும், மற்ற விஷயங்களில் சம பங்கு இருக்கணும்னு நினச்சி பண்ணாங்க. அதே மாதிரி மதிய உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நடேச முதலியார் உருவாக்கிய நீதி கட்சி தான் 1925 மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. இது பிற்காலத்தில் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் மேலும் வலுப்பெற்று, அது பின்னாடி புரட்சித் தலைவர் காலத்தில் சத்துணவாக மாறி, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் கல்வியில் முன்னேற்கும் அப்படின்றதுக்காக பாடுபட்டாங்க. இதுக்கு ஆணிவேர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நடேச முதலியார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த இவ்வளோ நாள், அதாவது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்தாலும் கல்வியில் சிறந்து விளங்குற தமிழ்நாட்டுக்கு முதல்ல ஒரு படி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நடேச முதலியார். இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா முதலியார் சமுதாயம் சரி, பிள்ளைமார் சமுதாயம் சரி, கொங்கு வேளாளர் இருந்தாலும் அனைத்து மக்களும் நல்ல வாழணும், தன்னுடைய சமுதாயம் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்காம பரவலாக தமிழ்நாடுக்கு அனைத்து வசதியும் செய்து கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செங்கல்பட்டில் ஏசியாவில் மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மருத்துவமனை. அதனோட 600 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா வேதாச்சல முதலியார் என்பவர் தான் இலவசமாக கொடுத்தார். அதே மாதிரி இன்றைக்கி நிலக்கரி அப்படின்னு பார்க்கும்போது நெய்வேலி சொல்லுவோம். அந்த நெய்வேலி நிலக்கரி கூட பார்த்தீங்கன்னா 600 ஏக்கருக்கு மேலே ஜம்புலிங்க முதலியார் அவர்கள் காமராஜர் ஆட்சியில் இலவசமாக கொடுத்தாங்க. இப்படி எல்லா மக்களுக்கும் பயன்படணுன்றது தான் இந்த சமுதாயம் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா வஉசி பற்றி நம்ம சொல்லணும். ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு வணிகம் செஞ்சு நம்ம ஆங்கிலேயர்களுக்கு உதாரணமாக அதோட பெரிய அளவில் வரணும்னு சொல்லி பாடுபட்டவர். அதே மாதிரி இந்தியாவிலே முதல்ல தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்தியவரும் ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள். பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 1917 பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்தியாவிலே முதல் தொழிலாளர் சங்கம் உருவாக்குனார். அது பின்னாடி தான் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் முதலியார் சமுதாயம் சரி, பிள்ளைமார் சமுதாயம் சரி, கொங்கு வேளாளர் சமுதாயம் இருந்தாலும் சரி,
மக்களுக்காக பயன்படுறதுல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்ட சமுதாயம் இன்று மற்றவர்களை கையேந்து நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து நம்ம அரசியல்லையோ மற்ற விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டாலே நம்ம சமுதாயம் வளரும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது வந்து 1912 ஆரம்பித்த இந்த அமைப்பு சங்கங்கள் பிற்காலத்தில் சமுதாய சங்கங்களாக இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் போன வருடம் பேரன் அண்ணாவின் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் முதல்ல நினச்சது ஒரு 50 பேரோடு போய் அண்ணாவுக்கு மாலை அணிவிச்சிட்டு வரலாம்னு நினச்சி தான் நாங்கள் அன்றைக்கி முடிவு பண்ணோம். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேலே அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். முதல் விழாவே. அடுத்த விழாவை நம்ம வந்து குடும்ப விழா நடத்தணும். அது ஒரு 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்த விழா ஜனவரி மாதம் காமராயரங்களை நடத்தணும். 3000க்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து இந்த சமுதாய ஃபங்க்ஷன்லாம் வந்து மற்ற மாதிரி பண்ணுறாங்க மாதிரி வண்டி வச்சோ இது மாதிரிலாம் அவங்களே தன்னுடைய சொந்தமாக இந்த சமுதாயத்துக்கு வரணும்னு சொல்லி வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த காமராஜர் நடந்த விஷயம் இது விழா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஈவன் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து பேசினாங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்கள் ஒன்று சொன்னோம், நாங்கள் வந்து எந்த கோரிக்கையும் இப்போ நாங்கள் வைக்கலை. எங்களுக்கு எங்கள் சமுதாயம் ஒன்றுபடணும். இந்த ஒன்றுபடுறதுக்கு சென்னையில் இருக்கிறவங்க வந்து கன்னியாகுமரியில் பழகணும், கன்னியாகுமரி அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் பழகணும். இந்த சமுதாயம் தமிழ்நாடு ஃபுல்லாக பறந்து விரிஞ்சி இருக்குது. இலங்கையில் கூட பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்களில் பல்வேறு நாடுகள்லேயும் இந்த சமுதாயம் வளர்ந்துருக்கு. இதை ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை உருவாக்கணுங்க. சார், இப்போது முதலியார் சங்கம் வந்து நிறைய ஆரம்பித்து அது வந்து தொடர்பு பண்ணாமல் முடிச்சிடாங்க சார். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களே, அது நோக்கம் என்ன சார்? அது நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த முதலியார் சங்கம் அப்படின்றது பட்டப்பேர்கள். முதலியார், பிள்ளைமார், கொங்கு வேளாளர் அப்படிலாம் அந்த கவுண்டர்ன்றதெல்லாம் பட்டப்பேர்கள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே பிரிவில் தான் வராங்க. வேளாளர் என்ற அந்த காலத்துலலாம் வந்து குடிகளை வச்சு தான் சமுதாயங்களை பிரித்தாங்க. அப்போ அந்த குடிகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தொழில்கள் வச்சு பார்த்தாங்க. அப்போ வேளாண் செய்கிற அத்தனை பேருமே ஒரே குடிகளாக இருந்தார்கள். அது பிற்காலத்தில் வந்து பட்டப்பெயர்களாக வந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலும் மற்ற இதில் முதலியார்கள், பிள்ளைமார்கள், அதே மாதிரி கவுண்டர்கள் என்று பிரிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம அனைவரும் ஒன்று சேர வேண்டிய நிர்பந்தத்திற்கு நம்ம ஆளாக்கப்பட்டோம். நான் சில மற்ற சமுதாயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் அந்த சமுதாயம் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுனால பல்வேறு பயன்களை அரசாங்கத்திலிருந்து பெற முடியுது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இது புரட்சித் தலைவர் காலத்தில் ஆட்சியில் பாராளுமன்றத்தில் 40 தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற வேட்பாளர்கள் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த வாட்டி வெறும் 6 பேர் தான் நம் சமுதாயத்தை சார்ந்த, அதாவது முதலியார், பிள்ளைமார், கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த 6 பேர் தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. மற்ற சமுதாயம் சின்ன சமுதாயம் இருந்தாலும் அவங்க ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க 8 பேர் 7 பேர்லாம் போயிருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கண்டிப்பாக நம்மளுடைய ஜனத்தொகைக்கு பொறிச்சு தமிழ்நாடோட ஜனத்தொகை கணக்கில் பார்க்கும்போது ஒரு 20 பேராவது பாராளுமன்றத்தில் போயிருக்கணும். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இல்லை. இது மற்ற சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையாக செயல்படுறாங்க. இங்கே வந்து பல்வேறு சங்கங்கள் இருக்குது. முதலியார் சங்கங்கள் பார்த்தோம், பிள்ளைமார், பிரிஞ்சு, கவுண்டர்கள் சங்கம்னு இருக்குது. அந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் தான் வந்து அவங்களால வளர முடியுது, செய்ய முடியுது. பட் நம்முடைய அனைத்து முதலியார் வேளாளர் சங்கம் பார்த்திங்கன்னா சென்னை கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு, அதுக்கு தான் இந்த பெயரை வந்து அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பெயரையும் நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணமே எல்லா சங்கத்தோடு ஒருங்கிணைச்சு சென்னையில் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஒருத்தர் கன்னியாகுமரியோட பழகிறதுக்கான வாய்ப்புகளும் பயனடைகிறதுக்கும்
ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை மற்ற சங்கத்தோட வித்தியாசமாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். சார், இப்போ முக்குளத்தோர் அகம் முடியார் என்ற ஒரு இனத்தை வந்து முதலியார் இனம் சொல்றாங்க சார், ரெண்டும் ஒண்ணுங்களா? இல்லை இல்லை, அது என்னன்னா அது தவறுதலாக புரிஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னா முக்குளத்தோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கள்ளர் மறவர் அகமுடியார்னு இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க அகமுடியார் கூட கிடையாதுங்க, அகம்படியர். அப்படி தான் கெசட்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த முக்குளத்தோர் எப்படின்னா கள்ளர் மறவர் அகமுடியார்லாம் வந்து போர்க்குடி செய்தவர்கள். அவங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகிறது, நாட்டை காவல்குடி காக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. பட் முதலியார் சமுதாயத்தில் துளுவேளாளர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இப்போ உட்பிரிவில் நம்ம நிறைய பட்டங்கள் இருக்குது. இப்போ துளுவேளாளர் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடையார்னு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் விழுப்புரம்லாம் பார்த்தீங்கன்னா உடையார்னு பட்டம் இருக்கும். அந்த உடையார் வந்து எப்படின்னா பார்க்கலக்கூடிய உடையாரோட சேர்ந்துருக்க மாட்டாங்க. இந்த உடையார்ன்ற துளுவேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதே மாதிரி பிள்ளை என்ற பட்டம் இருக்குது. பிள்ளை என்றுனா பாண்டிச்சேரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா துளுவேளாளருக்கு வந்து பிள்ளை பட்டம் இருக்குது. அதே மாதிரி சேலம் ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் பட்டம் இருக்குது. அதே இந்த சைடில் திருவண்ணாமலைன்னு திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா அகமுடியார். அகமுடியார் அப்படின்னா மிகப்பெரிய வீடு வைத்திருந்த ஒரு சமுதாயம் அப்படின்றது அகமுடியார்ன்றது இருந்தது. ஆனால் 1927 அப்புறமா அகமுடியார் அப்படின்றது அப்படின்னா அந்த மூணு, அதாவது இந்த கள்ளர் மறவர் அகமுடியார் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இவங்களும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான பொய் பிரச்சாரம் செய்யுது. இப்போ இன்றைக்கி வந்து அரசியலுக்காக அந்த அகமுடியார் வந்து நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில அமைப்புகள் இன்றைக்கி வந்து அகமுடியார் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அவங்களோட மிகப்பெரிய அலுவலகமே இருக்குது. அங்கே போய் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் முதலியாரும் இந்த அகமுடியாரும் ஒன்று தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த அகமுடியாரும் அந்த அகமுடியாரும் ஒன்று அப்படின்றது தவறுதலாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அகமுடியார் நம்முடைய துளுவேளாளர் அகமுடியார்கள் எல்லாருமே வேளாண் குடி சார்ந்தவர்கள், வேளாண் பயிர் செய்கிறவர்கள். அவங்களுக்கும் போர்க்குடிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை வந்து நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து அம்பாசங்கர் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1900 புரட்சித் தலைவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அம்பாசங்கர் கமிஷன் வைக்கிறாங்க. அந்த கமிஷனில் என்ன நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து கெசட்டில் பார்த்திங்கன்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு நார்தன் ஜோன், அகமுடியார் பிலாங்ஸ் டு முக்குளத்தோர், அகமுடியார் பிராக்கெட்டில் துளுவ அண்ட் துளுவ, இப்படி தான் இந்த கெசட்டில் இருந்தது. அதாவது அகமுடியார் பிலாங்ஸ் டு நார்தன் ஜோன்றது திருவண்ணாமலை டு திருப்பத்தூர், அகமுடியார் பிலாங்ஸ் டு முக்குளத்தோர்ன்றது கள்ளர் மறவர் அகமுடியார். ஆனால் இந்த அம்பாசங்கர் கமிஷனில் வந்து தவறுதலாக அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே லைனில் அகமுடியார் இன்க்ளூட் துளுவ அண்ட் தொழுன்னு தவறுதலாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து இப்போ நாங்கள் அரசாங்கத்திட்ட மனு கொடுத்துருக்குறோம். அதை மாற்றணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்க இதில் கெசட்டில் மாற்றி தர மாதிரி முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து அவங்க மாற்றி தரேன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க, பண்ணித்தராங்க. எக்காரணத்து கொண்டும் முக்குளத்தூர் அகமுடியாரும் துளுவேளாளர் அகமுடியாரும் ஒன்றல்ல. 2 பேருமே வேறு வேறு குடிகள் சார்ந்தவர்கள். முக்குளத்தூர் அகமுடியார்கள் வந்து போர்க்குடி சார்ந்தவர்கள், துளுவேளாளர் அகமுடியார்கள் வேளாண் குடி சார்ந்தவர்கள். இதுதான் முக்கியமான அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசங்கள். சார், நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க தமிழக அரசுக்கு ரெண்டும் வேறுபாடு பற்றி. இதுக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து அவங்கள ஸ்ட்ரிக்டாக சொல்லலையா, நீங்கள் வந்து இந்த இனம் தான் வரீங்க அப்படின்னு சொல்லலையா? இல்லைங்க, இது அரசாங்கத்துக்கு இது வந்து விஷயம் போகலை. ஏன்னா இது புரட்சி தலைவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கெசட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கள்ளர் மறவர் அகமுடியார் 3 சேர்ந்து முக்குளத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்சியில் 2001 2006 ஆட்சியில் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதை வந்து அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து முக்குளத்தோர் வந்து நாங்கள் வந்து கள்ளர் மறவர் அகமுடியார் தனித்தனியாகவே இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயத்தில் அவங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்பயே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இப்போ வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த பிரச்சனை வரத்துக்கு காரணம் இப்போ சில பேர், அதாவது 100ல் ஒரு 4-5 பேர் தன்னுடைய, அதாவது முக்குளத்தூர் அகமுடியார்லாம் அவங்கள விரட்டடிக்கப்பட்ட ஆட்கள் வேறு வழி இல்லாமல் துளுவேளாளர் அகமுடியாரோடு சேர்ந்து நாங்கள் அதாவது ஒரு ஸ்ட்ரென்த்தன் காமிக்கணுன்றதுக்காக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரீசெண்டாக தான், அந்த கடந்த ஒரு 6-7 வருடங்களாக தான் பண்ணுறாங்க.
அதுக்காக தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கோம். அரசாங்கத்துலேயும் அதை வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உத்தரவாதம் சொல்லியிருக்கிறாங்க. சார் உங்க சங்கத்தோட எதிர்காலம் நோக்கம் என்னவா சார் இருக்கும்? எங்களுடைய சங்கம் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை அமைப்பின் நோக்கம், முக்கிய நோக்கமே அப்படின்னா நம்ம ஒரு ஒற்றுமையை காட்டணும். அந்த ஒற்றுமை தமிழ்நாடு முழுவதும் ரீச் ஆகணும், எல்லாருக்குமே தெரியணும். இந்த ஒற்றுமையால் ஒரு பிரச்சனைகள் வந்து நமக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக இருந்ததுனால பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வேளாளர் என்ற பெயர் மாற்று சமுதாயத்திற்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாற்று சமுதாயத்தில் வந்து கொடுத்தது வந்து தவறு கிடையாது. அவங்க வந்து தன்னுடைய பேரை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு அரசாங்கத்தோட ஒரு விண்ணப்பம் கேட்டிருக்காங்க. இந்த வேளாளர் பெயர் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கிடையாது. ஆனால் இது வேண்டும் என்று சில அரசியல் சூழ்ச்சிக்காக இந்த வேளாளர் பெயர் அந்த பாரம்பரியமிக்கமான ஒரு வேளாளர் பெயரை அந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து காடுகளில் வாழ்ந்த மனிதர்களை நாகரிகமாக மாற்றி இந்த சமுதாயத்துக்கு வேளாண்மை செய்த முதல் சமுதாயம் இந்த வேளாளர்கள். இதுக்கு பின்னாடி தான் நிறைய சமுதாயங்கள் உருவாகுது. ஆனால் இந்த நாட்டில் முதல்ல வேளாண் செய்து பயிர் தொழிலை கொண்டு வந்து உணவளித்த சமுதாயம் வேளாளர் சமுதாயம். அதாவது இந்த சமுதாயம் வந்து உணவும் உடுத்த உடையும் கொடுத்த முதல் சமுதாயம்னு கூட சொல்லலாம் இதில். ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து காய்களும் பழங்களையும் சாப்பிட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காடுகளில். அவங்களுக்கு வந்து விவசாயம் அப்படின்னா எப்படின்றது கொண்டு வந்து காமிச்சது இந்த சமுதாயம் தான். அதுக்கு தான் இன்னொன்று சொல்லுவாங்க, வேளாளர் வெள்ளாளர்ன்னுவாங்க. ஏன் வேளாளர்னா வேளாண் தொழில் செய்கின்ற வெள்ளாளர். வெள்ளாளர் என்னன்னா ஓடுகின்ற நதியை அணை கட்டி பயிர் செய்த இனம். அதாவது வெள்ளத்தை அணை கட்டி பயிர் செய்த இனம் தான் வெள்ளாளர். வெள்ளாளர் இரண்டுமே ஒரே சமுதாயம்தான். பிற்காலத்தில் வந்து மற்ற சமுதாயங்களும் அந்த விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து வேளாளர் நம்ம சொல்ல முடியாது. முதல்ல ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கோயிலில் பூஜாரியாக வேலையாக இருக்கிறீங்க. ஆனால் பூஜாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிராமின்ஸ்னு சொல்லிட முடியாது. பூஜாரிங்க வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வேளாளர்ன்றது ஒரு இனம். அதில் மற்றவங்க பயிர் செய்கிறதுனால அவங்களும் வேளாளர்னு சொல்லி நாங்களும் வேளாண் செய்கிறோம், அதனால் வேளாளர்னு சொல்கிறது தவறான விஷயம். இதை வந்து மத்திய அரசும் இந்த வேளாளர் என்ற பட்ட பெயரை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் திருப்பி வேணும்னு சொல்லி கேட்டு கோர்ட்டில் வந்து வழக்குகள் போட்டிருக்கோம். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் முதல்ல நான் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் அமைப்பின் சார்பில். ஏன்னா நான் இன்றைக்கி 3வது முறையாக அவர் பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதுக்கு எங்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அதே நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேளாளர் பெயரை மீண்டும் எங்களுக்கு நீங்கள் மாற்றித்தர வேண்டும். வேறு சமுதாயத்திற்கு அதை கொடுக்கக்கூடாது. அதற்கு தேவையான ஆவணங்களை உத்தரவுகளை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேட்டி மூலமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் 40க்கு 40 வென்றெடுத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அமைப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல விஷயங்கள் அவங்கவுங்க செய்தில் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களோட சமுதாயத்தையும் நீங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும். எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு உறுதுணையாக இந்த 2 அரசாங்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த பேட்டி மூலமாக நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, வருங்காலங்களில் நம்முடைய சமுதாயம் மேலோங்கி வளர்கிறதுக்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் பண்ண முடியுன்றதை எங்கள் சமுதாய மக்களுக்கு இந்த பேட்டி மூலமாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். 26 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த அமைப்பு அனைவரையும் ஒன்றிணைந்து செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு சட்டமன்றத்தில் எங்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கான அனைத்து ஆவணங்களும் வேலைகளும் நாங்கள் இப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது அனைத்து நம் சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் இந்த வெற்றியை நாம் எடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால்தான், ஒன்றுபட்டால்தான் நாம் அனைவரும் நல்லபடியாக வாழ முடியும்.
ஏன்னா அடுத்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய வரலாறே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய சமுதாயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு தமிழ் மொழியை வளர்த்ததே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆதீனங்கள். இந்த ஆதீனங்கள் இல்லைன்னா சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டை ஆழ்ந்திருக்கும். ஆனால் தமிழ் மொழியை அழிச்சிருப்பாங்க. அந்த தமிழ் மொழியை காத்த சமுதாயம் வேளாளர் சமுதாயம். இன்றைக்கி இருக்கிற அத்தனை ஆதீனங்களும் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். இன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்னா மிகப்பெரிய இந்த தமிழ் மொழி, உலகத்துக்கு அறிந்த தமிழ் மொழி இல்லாமல் போயிருக்கும். அதே மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கணுன்னாலும் அந்த காலத்தில் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு காலங்களை மாற்றியது டாக்டர் சி நடேச முதலியார் தான். ஏன்னா அவர் தான் மருத்துவக் கல்லூரி படிக்கிறதுக்கும் சமஸ்கிருத மொழிக்கு என்ன இருக்குது, அதை சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவக் கல்லூரி படிக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் அந்த காலத்தில் இருந்ததை மாற்றி அனைவரும் மருத்துவக் கல்லூரி சேரலாம் அப்படின்னு சொல்லி படிக்க வைத்தது இந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் தான். இது வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு மட்டும் அவங்க பண்ணிக்கலங்க, அனைத்து சமுதாய மக்களுக்கும் செஞ்சுருக்குறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ராணி எலிசபெத் ராணி கூட பார்த்திங்கன்னா லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய அவர் ஒரு மருத்துவர். அவர் தான் பிரசவம் பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி லட்சுமணசாமி முதலியார், ராமசாமி முதலியார் இரட்டையார்கள் இல்லை அப்படின்னா யுனைடெட் நேஷன் இந்த யுஎன்ஓ ஆர்கனைசேஷன் உருவாக்குனதில் முக்கிய பங்கு ராமசாமி முதலியார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி உருவாக்கி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வேறு திசையை நோக்கி சென்றுருக்கிறாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வளர்ந்துருக்கிறாங்களே தவிர சமுதாய பற்று குறைந்து கொண்டே வருகிறது. மற்ற சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியோடு இருந்தாலும் சமுதாய பற்றோடு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் மேலோக்கி போடுறாங்க. அதே மாதிரி நாம சமுதாயமும் வளரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஐயா தீரன் சின்னமலையை பற்றி நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை ஐயா இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் என்று சொல்லலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் என்று பார்த்திங்கன்னா முக்கியமாக வஉசி ஐயாவும் சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் மொழியை வளர்த்தவர்கள் பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளார், திருவி கல்யாண சுந்தரம், இது மாதிரி பல பேரை நம்ம வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மறைமலை அடிகளார் தலைமையில் தான் முதல்ல ஒரு குழு அமைக்கப்பட்டு 1935 பச்சைப்பன் கல்லூரியில் இந்த தமிழுக்காக ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டு மிகப்பெரிய வரலாற்றுகளை கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தத்துவமாக, அதாவது ஒரு படம் மூலமாக பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன், அதாவது கலைவாணர் அவர்களே சொல்லலாம். இன்றைக்கி கலைவாணர் தான் புரட்சி தலைவர் அவர்களெலாம் கொண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முக்கியமானவர்களில் அவரும் கலைவாணர் அவர்களே சொல்லலாம். அவருடைய சீர்திருத்த பாடல்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் சமுதாயத்திற்காக எழுதப்பட்டவை. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நம்ம பேசும்போது சொல்லலாம். புரட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஆட்சி வந்ததில் 4 நாற்காலியில் 4 காலில் ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல்கள் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திர போராட்டத்திற்கு பின்னரும் சரி, சமுதாயம் நல்லபடியாக வளரணும், அனைத்து சமுதாய மக்களும் நல்லபடியாக வளரணும், வாழணும், கல்வியில் அவங்க மேம்படணும், பொருளாதாரத்தில் அவங்க மேம்படணும்னு பாடுபட்ட பல்வேறு சமுதாயங்களில் தலை சிறந்த சமுதாயமாக நம்முடைய அனைத்து முதலியார், பிள்ளைமார், கொங்குவல கவுண்டர்கள், இந்த 3 சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா சுப்புராயன் அவர்கள் தலைமையில் ஆட்சியில் பண்ணும்போது தான், முத்தைய முதலியார் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது தான் இந்த இடஒதுக்கீடே கொண்டு வந்தாங்க. இந்த இடஒதுக்கீடு முதல்ல இந்தியாவில் சென்னையில் மாகாணத்தில் தான் நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அப்போ சுப்புராயன் அவர்கள் முதலமைச்சர், அதாவது அந்த காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், செகண்ட் மினிஸ்டர், தேர்ட் மினிஸ்டர் சொல்லுவாங்க, 3 அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. அதில் சுப்புராயன் அவர்கள் ஃபர்ஸ்ட் மினிஸ்டராகவும், அதே மாதிரி முத்தைய முதலியார் அவர்கள் 2வது அமைச்சராக இருந்து அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் இந்தியா முழுவதும் இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு மூல காரணமே இந்த சமுதாயம்தான் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியும்.
அதே மாதிரி கல்வியில் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லா இடத்துலையுமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த சமுதாயம் கல்வியிலும் சரி, அதே மாதிரி மருத்துவ சேவையிலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த சமுதாயம் வந்து முன்னோடி இருந்திருக்கு. இதற்கு பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் என்டி சுந்தரவடிவேலுன்னு ஒருத்தர் இல்லைன்னா காமராஜர் ஆட்சியில் மத்திய உணவு திட்டமே வந்திருக்காது. அவருடைய வழிகாட்டில் தான் காமராஜர் அவர்கள் அந்த மத்திய உணவு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தினார். இதை வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது காரணம் என்னென்னா 1925 மதிய உணவு திட்டம் வந்துடுச்சு. அது பிற்காலத்தில் விரிவுபடுத்தினது காமராஜர் அவர்கள். அதை மாற்றி அமைத்து சத்துணவு திட்டமாக போட்டது பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் அவர்கள். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இந்த திட்டத்துக்கு முக்கிய காரணமே இந்த சமுதாய மக்கள் செய்த அரிய பணி தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஐயா பிடி ராஜன் அவர்களை சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய பல்வேறு இந்த அணைகளை கட்டியதில் அவருடைய பங்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சபரிமலையோட உற்சவர் அந்த மூலவர் அந்த இது வந்து கோயில் வந்து எரிஞ்சு போகும்போது அந்த சிலையை வடிவமைத்து கொடுத்தவரை பார்த்திங்கன்னா பிடி ராஜன் அவர்கள் தான். மாதிரி கல்வியிலும் சரி, சமயத்திலும் சரி, அனைத்திலுமே முன்னோடியாக இருந்த சமுதாயம் இந்த வேளாளர் சமுதாயம் என்பதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த பின்னாடி வர அடுத்த தலைமுறை இந்த இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சு இருந்தால் தான் அவங்க அடுத்த அளவுக்கு நம்ம போக முடியும். ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன சமுதாயம் வந்து நம்ம வந்து அவங்கள தவறாக சொல்ல விரும்பலை. ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடுனா அதில் உள் ஒதுக்கீடு கேட்குறாங்க. அப்போது நாம் என்ன கேட்கணும் அப்படின்னா பிற்படுத்த பட்டியலில் எங்களுக்கும் ஒரு உள் ஒதுக்கீடு ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன்னா ஒரு 2 கோடி மக்கள் உள்ளவங்க இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு தினக்கூலிகளாக, பெயிண்டர்களாக, சின்ன சின்ன வேலைகளாக போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நெசவாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்கிற அந்த நெசவு அந்த மிஷினே பார்த்திங்கன்னா விற்று அதில் கிடைக்கிற இதில் தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கிறதுனால பிற்படுத்தோர் பட்டியலில் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும், இந்த வேளாளர் சமுதாயம், முதலியார் சமுதாயம் அனைவரையும் 20% உள் ஒதுக்கீடு நம்முடைய தமிழக அரசு கொடுக்க வேண்டும். அதற்கு மத்திய அரசு உதவியாக இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எங்கள் சமுதாயத்திலேயே சில பேர் வந்து முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சைவ வேளாளர், நாஞ்சல் நாட்டு வேளாளர், காக்காத்து வேளாளர், இவங்கெல்லாம் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. அவங்களையும் நீங்கள் பிற்படுத்தோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் அப்படின்னு இந்த பேட்டி மூலமாக நம்முடைய தமிழக அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை அளித்த சக்ஸஸ் டிவி நிறுவனத்திற்கு எங்களுடைய அனைத்து முதலியார் வேளாளர் சங்க பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.